நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட ஜெயலட்சுமி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இது பருவமழை காலம். பருவமழை காலத்தில் மழை பெய்யுதோ இல்லையோ நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். மழையினால் வயதில் பெரியவர்களுக்கு, வயதில் சிறிய குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் வரும். அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் மழை பெய்யும் போது விவசாய அன்பர்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வது அல்லது நிறைய நீர் இருந்தால் அதை வடிகட்டுறது போன்ற பணிகளை செய்வாங்க. எல்லாரும் ஒரு நல்ல செயலை செய்யலாம். மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கலாம். ஓரடிக்கு உயரமான கன்றுகளை தேர்வு செய்யணும். நன்கு வளர்ந்த செழிப்பான மரக்கன்றுகளை மட்டுமே தேர்வு செய்து நடவு செய்யணும். முடிந்தவரை நாட்டு மரக்கன்றுகள், நுணா, பலா, அத்தி, இலுப்பை, வேம்பு, புங்கன், அரசு, ஆல், கோணப்புளியங்காய், அப்புறம் மூலிகை மரங்களை தேர்வு செய்யலாம். அவற்றை நட்டு வளர்க்கலாம். உயரமான மரக்கன்றுகளை நடும்போது அவை காற்றுல ஆடாமல் அசையாமல் இருக்க பக்கத்தில் குச்சிகளையும் நட்டு சேர்த்து கட்டிடணும். மரக்கன்றையும் குச்சியையும். ஜெயலட்சுமி மேடம், குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு முன்னால் 2 அடி ஆழம், 2 அடி அகலம், 2 அடி நீளமுள்ள குழி எடுத்து ஆற போட்டு அந்த குழியில் தாய்மண், அதாவது குழியிலிருந்து வெட்டின மண், மக்குன எரு இவற்றை கலந்து பாதி குழி நிரம்புற மாதிரி போட்டு வைக்கணும். மரக்கன்று நடும்போது கன்றின் வேர் பாகத்தை சுற்றி இருக்கும் தாய் மண் உடையாமல் அப்படியே பங்குடா எடுத்து வச்சு நட்டுடணும். வேர் மண்ணை சுற்றி இருக்கும் பாலித்தீன் கவரை முழுசுமா நீக்கிடணும். முதல் நாள் கன்று நட்டவுடன், அப்புறம் 3ஆவது நாள் மறக்காம தண்ணி விடணும். நட்ட கன்று ஆடு மாடு கடிக்காம இருக்க பாதுகாப்பு வேலி போடணும். எத்தனை மரக்கன்று நட்டோம்ங்கிறது பெருசில்லை, எவ்வளவு மரக்கன்றுகள் மரமாயிருக்குங்கிறது தான் பெரிய செய்தி. நட்ட மரக்கன்றுகள் அனைத்தும் மரமாகும் வரை நல்லபடியாக பராமரிக்கணும். மாலை நேரத்தில் தான் கன்றுகளை நடணும். வெயிலின் வேகம் உடனடியாக கன்று மேலே விழாதில்லையா? அதுக்காகத்தான் ஒவ்வொருவரும் அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரக்கன்றாவது இந்த பருவத்தில் நட்டு மரமாக்கணும். இதற்காக சில இயற்கை ஆர்வலர்கள், சில அமைப்புகள்லாம் இலவசமாகவே மரக்கன்றுகளை விநியோகம் செய்கிறாங்க. அவர்களை தொடர்பு கொண்டால் நமக்கு மரக்கன்றுகள் கிடைச்சிடும், நட்டுடலாம். கல்லூரிகள், பள்ளி, தொழிற்சாலைகளில் நிறைய இடங்கள் இருக்கும். அங்கே மாணவர்கள், வேலை செய்வோரின் உதவியோடு மரக்கன்றுகளை இந்த பருவத்தை பயன்படுத்தி நட்டுட்டா பட்டுன்னு பச்சை பிடிச்சி வளர்ந்துடும். ஜெயலட்சுமி மேடம், மழைக்காலம், குளிர்காலம்னாலே சளி, காய்ச்சல் வந்துடும். இந்த தட்பவெப்ப சூழ்நிலை கிருமிகள் பெருக்கத்துக்கு ஏதுவான காலங்கிறதுனால விரைவில் நமது உடம்புக்குள்ள புகுந்து நோய்களை உண்டு பண்ணும். சளி பிடிச்சதுன்னா நமது உடம்பில் உள்ள வெள்ளை அணுக்களே அக்கிருமிகளுடன் சண்டையிடும். அதனால் வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்த, அவை பலம் பெற நம்மிடம் இருக்கும் மூலிகைகளை சாப்பிடணும். வெள்ளை அணுக்கள் பலம் பெற்று கிருமிகளை வெளியேற்ற குறைஞ்சது 3-5 நாள் ஆயிடும். இப்படி இயற்கையாக நடைபெறும் நிகழ்வுகளை நாம் மாத்திரை மருந்து கொண்டு தடுக்கும்போது வெள்ளை அணுக்கள் எதிர்த்து போரிடாமல் சோம்பேறி ஆயிடும். அப்புறம் இதுபோலவே நமது உடம்பு எல்லாத்துக்கும் மாத்திரைகளை எதிர்பார்க்கும். ஆகவே முடிந்தவரை மாத்திரைகளை தவிர்த்து சளி, காய்ச்சலுக்கு இயற்கை வைத்தியங்களை முயற்சி செய்யணும். தானா பழுக்கிற பழத்தை தடிகொண்டு அடித்து பழுக்க வைக்க முடியுமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.